ஜனவரி 12ஆம் தேதி முதல் கனமழையானது கண்டிப்பாக தொடங்கும். அதிகாலை முதலே நமக்கு மழை பொழிவு ஆரம்பிக்க போது. அதனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. கனமழையினுடைய தீவிரம் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கடலோர பகுதிகளுக்கும் பலத்த மழையானது மிக தீவிரமாக பதிவாக வாய்ப்புள்ளது. கடந்த சில நாட்களாக உங்களுக்கு அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். மழை கண்டிப்பாக வரும். கனமழை உறுதியாகி இருக்குன்னு. இப்போ தேதியில மட்டும் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. 10 மற்றும் 11ஆம் தேதி, அதாவது 10ஆம் தேதி அதிகாலையிலேயே நமக்கு கனமழை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில, 12ஆம் தேதி அதிகாலையிலிருந்து கனமழையானது தொடங்கிரும். உறுதியாகிடுச்சு. 12, 13, 14, 15 மற்றும் 16ஆம் தேதி கிட்டத்தட்ட 5 நாட்களுக்கு இடைவிடாமல் விட்டு விட்டு கனமழை கடலோரத்தில் வரப்போகிறது. ஒரு சில மாவட்டங்களில் கனமழை காரணமாக பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதில் சற்று சிக்கல் ஏற்படும். குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் நிறைய இடங்கள்ல 13, 14லாம் நல்ல மழை பொழிவு. போகி பொங்கல், தை பொங்கல், மாட்டு பொங்கல், இந்த பண்டிகை நாட்கள் முழுவதுமாகவே கனமழையினுடைய தீவிரமானது மிக மிக அதிகமாக ஒரு சில மாவட்டங்களிலும் பதிவாக போகிறது. பெரும்பாலான மாவட்டத்தில் மிதமான மழை அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆகவே நீங்கள் எல்லாருமே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா தேதிகள் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் இந்த பொங்கல் நாட்கள் மட்டும் இல்லை, அதுக்கடுத்து வரக்கூடிய மழை டேட்டும் நம்ம வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் கூட பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுப்பாங்களா கனமழை காரணமாகன்னு சொல்லி யாரோ 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்தாலும் நம்ம அறிவிக்கிறோம். அதே மாதிரி பிப்ரவரி மாதங்களில் ஏற்கனவே நமக்கு வரலாறு காணாத கனமழை பதிவான வருடங்கள்லாம் நமக்கு இருக்குது. ஆகவே தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பொங்கல் நாட்கள் முடிந்து கனமழை எப்படி இருக்கும், பிப்ரவரி மாதத்தில் கூட நமக்கு அதி கனமழை ரெட் அலர்ட்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு செய்திகள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கொஞ்சம் பேர் தான் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாருமே நீங்கள் லைக் பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வந்து சேனலில் நிறைய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மழைக்காலங்கள், குளிர்காலங்களில் தேவையான பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேணும் அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளலாம். தமிழகத்தில் வருகிற ஜனவரி 12ஆம் தேதி முதல் படிப்படியாக கனமழையானது தீவிரமடையும். முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள். டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது தீவிரமாக இருக்கும். 12ஆம் தேதி முதல் மழை கண்டிப்பாக தொடங்கும். டெல்டா மாவட்டத்தில் இந்த பொங்கல் பண்டிகை நாட்களில் பரவலாக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு, ரெட் அலர்ட்டுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா ரெட் அலர்ட் வந்து நம்ம கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண கனமழை மட்டும்தான். அதனால உங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கை மட்டும் கொடுக்கப்படும். ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கூட தென் மாவட்டத்தில் ஓரிரு மாவட்டங்களில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் பெரும்பாலும் வந்து மஞ்சள் நிற எச்சரிக்கை மட்டும்தான் கனமழையாகவே இருக்கும். டெல்டா மாவட்டத்திலிருந்து படிப்படியாக நமக்கு மழையானது நிறைய இடங்கள்ல அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஆகவே டெல்டா மாவட்டத்தில் தான் முதல்ல இந்த மழை பொழிவு 12ஆம் தேதி பதிவாக தொடங்கும். அதுக்கப்புறமா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் மழையானது கணிசமாக அதிகரிச்சிடும். ஏன்னா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மிதமானதிலிருந்து கனமழை, மாடரேட் டு ஹெவி ரெயின்ஃபால். டெல்டா மாவட்டத்தில் வந்து ஹெவி ரெயின்ஃபாலாக இருக்கும், அதாவது கனமழையாக கொட்டி தீர்க்கும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிதமானதிலிருந்து கனமழையாக பதிவாகும். மிதமானதிலிருந்து கனமழைனா பெரும்பாலும் வந்து மாடரேட் ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அந்த மிதமான மழையும் ஏதாச்சும் ஓரிரு இடங்களில் மட்டும்தான் இந்த கனமழையானது இந்த சென்னை முதல் கடலூர் வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஆனால் எல்லா பகுதிகளுக்குமே சிறப்பான மழை வாய்ப்புகள் இருக்குது. ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை. இப்போ பகல் நேரங்கள் நல்ல ஒரு வெயில் காணப்பட்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் பொங்கல் நாட்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் விட்டு விட்டு சாரல் மழையும் மிதமான மழையும் தொடர்ந்து கடலோரத்தில் பதிவாகக்கூடும். அடுத்ததாக ஏற்கனவே அறிவித்தபடி எந்த மாற்றமும் இல்லாமல் பொங்கல் பண்டிகை நாட்களில் கனமழை பதிவாகும். தென் மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள், இந்த இடங்கள் முழுவதுமாகவே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழையானது நிச்சயமாக அதிகரிக்கும். பகுதியாக சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும். அதே போல பகுதியாக சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பதிவாக வாய்ப்பு.
அது திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் வந்து கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, வள்ளியூர் போன்ற பகுதிகள், ராதாபுரம் இங்கெல்லாம் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் விட்டு விட்டு பரவலாக கன முதல் மிக கனமழையானது பதிவாகும். தூத்துக்குடி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை உறுதி. ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், மண்டபம், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் கனமழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கும். இப்போ நமக்கு வந்து பகுதியாக சில இடத்துல சாரல் மழை, மிதமான மழை வந்து பெய்து வருகிறதுன்னு சில பேர் சொல்லியிருந்தீங்க. இப்போதைக்கு வந்து சாரல் மழை, மிதமான மழை மட்டும் வேணா இருக்கலாம். நீங்க எதிர்பார்க்கறது அந்த கனமழை எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தான் நீங்க எதிர்பார்க்குறீங்க. அதுக்காக தான் அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். ஜனவரி 12லேருந்து கனமழை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். டெல்டா மாவட்டங்கள், உள் மாவட்டத்தில் எங்கெங்கெல்லாம் மழை வரும், எங்கெங்க மழை வராதுன்னு நம்ம சொல்லிடுறோம். குறிப்பாக டெல்டா, கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் ஜனவரி 12லேருந்து மழை பொழிவு ரொம்பவே அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை. ஏன்னா எதுக்காக உங்களுக்கு மாவட்டத்தின் பேரை சொல்கிறோன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்க எங்கள் ஊர் பேர்லாம் நீங்கள் சொல்லவே மாட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் போடுறீங்க. அதுக்காக தான் நம்ம மாவட்டத்தின் பேராக அல்லது மாவட்ட வாரியாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பனிப்பொழிவு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து அதிக மழை வாய்ப்புகள் உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்க முடியாது. ஒரு மிக கனமழை மற்றும் அதி கனமழை, அதீத கனமழை இப்போதைக்கு இல்லை. பெங்கல் புயலோட அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. உள் மாவட்டத்தில் வெள்ள அபாய எச்சரிக்கை மற்றும் மிக கனமழை, அதி கனமழை எல்லாம் இந்த பெங்கல் புயலோட முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்த மழையுமே கூட மிதமானதுலேருந்து கனமழை மட்டும்தான் பதிவாச்சு. இப்போவும் நமக்கு அப்படி தான் இருக்க போகுது. இந்த ஜனவரி மாதத்திலும் மிதமானதுலேருந்து கனமழை பொறுத்தவரை சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகுதியாக இருக்கும். மற்றபடி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்கள், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் பகுதியாக லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்க முடியும். ஆகவே வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் ஒரு சில இடங்களில் மழை பகுதியாக பதிவாகும். லேசான மழை மட்டும்தான், பெரிதளவில் ஆபத்துகள் எதுவும் கிடையாது. ஏன்னா உள் மாவட்டங்கள் பொங்கல் கொண்டாட்டங்கள் சிறப்பாக நீங்கள் கொண்டாட முடியும். மேற்கு தொடர்ச்சியும் அதே போல தான். ஆனால் இந்த கடலோர மாவட்டங்கள் மட்டும்தான் நமக்கு இந்த பொங்கல் நாட்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை வருகிறதுங்கிறதுனால இங்கே வந்து நம்ம எச்சரிக்கைகள் தொடர்ந்து நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள். டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் அநேக இடங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும். டெல்டா முழுவதுமாகவே சற்று கவனமாக இருங்க. எத்தனை தேதிகள் வரைக்கும் இந்த மழை தீவிரமாக இருக்கும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜனவரி 16ஆம் தேதி வரைக்கும் கனமழை விட்டு விட்டு பதிவாகும். ஜனவரி 12 ஆரம்பித்து 16 வரைக்கும் இருக்குது. அப்போது ஆக மொத்தம் ஒரு 5 நாட்கள், ஜனவரி 12லேருந்து 16 வரைக்கும் உங்களுக்கு கனமழை விடாமல் வந்து டெல்டா மாவட்டங்கள், கடலோரம் மற்றும் தென் மாவட்டத்தில் பதிவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம கொடுத்துட்றோம். ஜனவரி 11ஆம் தேதி வரை பகல் நேரங்களில் வெயில் தாங்க காணப்படும். அதையும் சொல்லிடுறோம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்காதீங்க. ஜனவரி 11 வரைக்கும் பெருசாக மழை கிடையாது. அதுக்குள்ளே நீங்கள் மழை எதிர்பார்த்தீங்கன்னா நம்ம பொறுப்பே கிடையாது. ஜனவரி 11 வரைக்கும் கனமழை தீவிரமாகாது. வெயில் மட்டும்தான் இருக்கும், பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். ஜனவரி 12லேருந்து தான் இந்த மழையினுடைய தீவிரமானது கண்டிப்பாக அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. நாட்கள் சற்று தள்ளி போனாலும் கனமழை பொறுத்தவரை வலுவாக இருக்குது. கண்டிப்பாக கடலோரங்களில் நிச்சயமாக பதிவாகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் நண்பர்களே மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். மற்றும் மழை காலங்கள், குளிர்காலங்கள் என எல்லா வீட்டிற்கு தேவையான எல்லா பொருட்களும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது.